இன்று நாம் நான்காவது இயலில் அடுத்த பாடத்தை காண இருக்கிறோம். அதில் நூல்வழி பகுதியை நன்றாக கவனியுங்கள். இப்பாடப்பகுதி உயிர்மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாடப்பட்டுள்ளது. மார்ப்பனியமா உயிர்மீட்சி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் தொகுக்கப்பட்ட ஒரு கட்டுரை, உயிர்மீட்சி அப்படின்னு தொகுக்கப்பட்ட ஒரு கட்டுரையிலேருந்து எடுக்கப்பட்டது. அதான் உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இயற்றியவர் உவேசா அப்படின்னு சொல்லலாம். உவே சாமிநாதர், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட உவேசா இணையற்ற ஆசிரியர். அவர் ஒரு இணையற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். புலமை பெருங்கடல், புலமையில் ரொம்ப பெரிய ஆழ்ந்த கடல் போல் சிறந்து விளங்கியவர். சிறந்த எழுத்தாளர், பதிப்பாளர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிவிக்க அரும்பாடுபட்டவர். அதாவது உவேசாவின் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த எழுத்தாளராம்மா, பதிப்பாளர். அப்புறம் இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள், நிறையா விஷயங்களை தேடி தேடி அந்த பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி அச்சிட்டு பதிப்பித்தவர் யார் அப்படின்னா நம்மளோட உவேசா அப்படின்னு சொல்லலாம். மகாமா கோபாத்யாயா, திராவிட வித்யாய பூஷன், தாஷாணத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் அப்படின்னு கேட்டால் உவே சாமிநாதர் அப்படின்னு சொல்லலாம். உவே சாமிநாதர் பெற்ற பட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதைத் தொடர்ந்து கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் நம்மளோட உவே சாமிநாதர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் நம்மளோட உவே சாமிநாதர். எப்போ 1932 என்ன பட்டம்? டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. மார்ப்பனியமா அவரோட திருவுருவச் சிலை இன்றும் சென்னை மாநில கல்லூரி அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை நோக்கி அவரோட சிலை வச்சுருக்காங்க. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் என்று அமைந்துள்ளது. இவர் பேரில் சென்னையில் திருவான்மியூரில் நூலகம் இருக்காமா. சென்னையில் யாராவது இருந்தால் அந்த நூலகத்தை போய் பார்த்துக்கங்க. ஓகே, இவரை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நூல்வழி பகுதி, அடுத்தது நுழைமுன் பகுதி பார்க்குறீங்களா? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். பண்டைய கல்வி முறை அப்படின்னு படிச்சிருப்பீங்க, இல்லை தமிழக கல்வி முறை அப்படின்னு 11th படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், பண்டைய காலத்தில் இந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்தது, அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உண்டான முறை, அதாவது அவங்க அப்போ சிறப்பாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உவே சாமிநாதர் சொல்லிட்டு அந்த உயிர்மீட்சி அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டு அந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற கட்டுரை உங்களுக்கு தந்திருக்காங்க. நன்றாக கவனியுங்கள். கல்வியும் அதன் நோக்கமும், கல்வி கூட அமைப்பும், கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. தடங்களாக அப்படின்னா இந்த அடிப்பட்ட தடங்கள் சொல்லுவோம், அந்த தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பெரிய மையப்புள்ளியாக அமைஞ்சிருக்கு. இது அந்த கல்வி, அதோட நோக்கம், அதோட அமைப்பு, அது அந்த கல்வியை கற்பிக்கும் முறை, அது காலந்தோறும் எப்படி இருந்தது, இலக்கியங்கள் தோறும் அந்த கல்வி கற்பிப்பு முறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாணய கற்பித்தல் முறைகளை பழையான என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவை. அதாவது அதனால் என்ன, பழைய காலத்தில் கற்பித்தல் முறை அப்படிங்கிறது பழமையான ஒன்று. ஆனால் அதெல்லாம் விட்டுறாமல் இன்னி வரைக்கும் அதை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்து இன்று வரைக்கும் அந்த கல்வி கற்பிக்கும் முறை, கல்வியை பற்றியும் நல்ல சிறப்பாக இருக்குது. அந்த கற்பித்தல் முறையை பற்றி இன்றும் கூறப்படுவதனால தான் அந்த கல்விக்கு அந்த கற்பித்தல் முறை ஒரு உரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சென்னை புரசைவாக்கம் சர் MTCD முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழப்பட்ட 16/8/1936 சுதேசமித்ரன் வார இதழில் வெளியான கட்டுரை. சரிங்களா, இந்த கட்டுரை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சென்னையில். சரிங்களா, அந்த புரசைவாக்கத்தில் சர் MCD முத்தையா அப்படிங்கிற ஒரு அந்த உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவங்க வந்து சொற்பொழிவாற்றி தான் கவிதையாக, அதாவது கதையாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கட்டுரையாக. அதுதான் பார்க்க போகிறோம். காலநிலை மாறுபாடு அடைய ஜனங்களுக்கிடையே பழங்காலங்களும் சரிங்களா மாறுதடல் ஆகின்றன அப்படிங்கிறாங்க. மன்னிக்கவங்களே, அதாவது வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப அந்த மக்கள் மனதில் வந்து சரிங்களா ஒவ்வொரு பழக்கங்கள் சரிங்களா மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காலத்திலையும் இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறை மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது இக்கால பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, சிறப்பாக வந்து நிறைய அப்போல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் நிறைய வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வளர்ந்துருச்சு. பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த சரிங்களா முறைகளோ வேறு வகை. நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அதாவது பழைய காலத்தில் சரிங்களா, இப்போல்லாம் வந்து இந்த முறையெல்லாம் இல்லை. அது இந்த பழைய காலத்தில் வந்து உபாத்தியாயர் அப்படின்னா வந்து சொல்லித் தருபவர், கற்றுத்தர ஆசிரியர் பழங்காலத்தில் உபாத்தியாயர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவரோட வீடு தான் பள்ளிக்கூடமாக இருந்தது. அதை குருகுலம் என்பார்கள். மார்க் பண்ணிக்குமா, அந்த உபாத்தியாயருடைய வீடை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க, குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். அதாவது கணக்காயர்னா யார்? டீச்சருக்கு வந்து உபாத்தியாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க் மார்க் பண்ணிங்க. கணக்கு என்பது நூலின் பெயர். சரிங்களா, கணக்கு என்பது நூலின் பெயர். சரிங்களா, கவனிங்க, கணக்கு என்பது நூலின் பெயர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பாக்ஸில் கூறிய செய்தி பார்த்துருவோம். திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்து வரும் உயிரின மருத்துவமான சரிங்களா வெள்ளைக்கால் சரிங்களா வெள்ளைக்கால் பா. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார். யார்? நம்மளோட மணியனார் அப்படிங்கிறவர் வந்து 4 வருஷம் அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு. வரலாற்றாய் வளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் மௌன குருவிடம் சரிங்களா படித்தவர். சரிங்களா, மௌன குருவிடம் படித்தவர் யாருன்னு கேட்கலாம். யார்? நம்மளோட ராசமாணிக்கனார் அப்படின்னு சொல்லலாம். நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் படித்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்கறிஞரும் தமிழறிஞருமான நாவலர் சரிங்களா சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் படித்திருக்கிறார். எல்லாம் திண்ணைப்பள்ளி தான். சரிங்களா, சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும் பயின்றிருக்கிறார். மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா. சுபமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் படித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து கலெக்ஷனான செய்திகள். எத்தனை பேர் திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்து இன்றைக்கு சின்ன இடங்களை பற்றி பெரிய இடங்களில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. மன்றங்கள் அப்படிங்கிறது கவனிங்க. ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். மன்றங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் அந்த மரம்லாம் பெருசாக இருக்கிற மரத்துக்கிட்ட பார்த்துருக்குறீங்களா? இப்போல்லாம் ஊரில் பெரியவங்களாம் போய் உட்காருவாங்க. அந்த மாதிரி கட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர். மார்க் பண்ணிக்குமா, அதை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர்.
மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. சரிங்களா, அந்த மன்றம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா திண்ணை, மரத்தடியில் உள்ள அந்த திண்ணை பேர் மன்றம். அதுவே பிறகு தென்னை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தோன்றுகிறது. அந்த மாதிரி திண்ணையாக இருந்தது, இப்போ திண்ணை பள்ளிக்கூடமாக மாறிச்சு. ஏன்னா அங்கே தான் ஆசிரியர்கள் உட்காந்து மாணவர்களுக்கு சொல்லித் தருவாங்க. இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வானங்களிலும் சென்று பழைய காலத்து மாணவர்கள் கல்வி கற்றனர். அதாவது மரத்தடியில் சரிங்களா, அந்த பழைய காலத்து மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இயைந்து சரிங்களா கல்வியை கற்றனர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பானவங்க. சரிங்களா, அதாவது வந்து இயற்கையோடு இப்போல்லாம் நம்ம ஃபேனு சில ஸ்கூலில் ஏசியே இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த இயற்கை காற்றுல உட்காந்து படித்தாங்க. இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகின்றோம். சரிங்களா, இப்போல்லாம் வந்து நம்ம பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி அதுக்குள்ளே நம்மளுக்கு வேணுங்கிற விஷயம்லாம் பண்ணிக்கிறோம். செடி கொடிகள் எல்லா விஷயமுமே. சரிங்களா, நாடகத்தில் வனங்களை சரிங்களா திரையில் எழுதி தொடங்கி விடுகிறது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம். அதாவது வந்து இப்போ வந்து வனங்கள் காடுகள்லாம் வந்து திரையரங்கில் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ காடுகள்லாம் அழிஞ்சிருது. அந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடங்களில் இப்போ வந்து இந்த மரம் செடி கொடி எல்லாம் வந்து பழங்காலத்தில் வந்து அந்த மரம் செடி கொடிகளோட மாணவர்கள் படித்தாங்க. இப்போ அந்த மாணவர்களோட மரம் செடி கொடியெல்லாம் வச்சு அப்படியே வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த காலம் மாறி பள்ளிகள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பள்ளிகள் அப்படிங்கிற டாபிக் பாருங்கள். மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் எப்படி சார் மாறிச்சு அப்படின்னா சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மாடங்களில் பாடசாலைகள் சரிங்களா மாடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. அதாவது மாடங்களில் அப்படின்னா அந்த மடத்தில் உட்காந்து அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து படிக்கிற பாடசாலைகள் வந்து பல இடத்துல வந்து உண்டாயின அப்படின்னு சொல்லலாம். பள்ளி என்னும் சொல் ஜைன மாடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். மால் பண்ணிக்குமா பள்ளி அப்படிங்கிற சொல் வந்து ஜைன அதாவது மாடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் அப்படின்னு சொல்லலாம். பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாட்டின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டன. அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாடசாலைகள் அப்புறம் வந்து அந்த மரங்களுக்கு அடியில் படிக்கிறவங்க ஒன்று, பாடசாலையில் படிக்கிறவங்க ஒருத்தவங்களாம் இல்லை, எல்லாமே ரெண்டு கல்வியும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த தெரிந்து தெளிவும் பாக்ஸ் பார்த்துக்குங்க. வித்யாரம்பம் அப்படின்னா வந்து கல்வி தொடக்கம். சரிங்களா, அந்த பாட்டு சாமி பாட்டு பார்த்துருக்கிறீங்களா? சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசனம் தியாயத் சர்வக்ன பூஷாந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு, நிறைய பாட்டு அந்த இதுக்கு இருக்குது. அதாவது வந்து கல்விக்குன்னு. சரிங்களா, இந்த லாஸ்ட் லைன் எப்படி சார் முடியும் அந்த பாட்டுலனா வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌதம் யசோதா அந்த மாதிரி அந்த பாடல். சரிங்களா, அந்த ஒவ்வொரு சமஸ்கிருத வார்த்தைக்கு மீனிங் சொல்லியிருக்காங்க. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். சரிங்களா, வித்யா பியாசம் அப்படின்னா வந்து கல்வி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அக்கூரா பியாசம் அப்படின்னா வந்து எழுத்து பயிற்சி. சரிங்களா, கீழ்வாய் இலக்கணம் அப்படின்னா வந்து பின்ன எண்ணின் கீழ்த்தொகை. சரிங்களா, மேல்வாய் இயக்கம் அப்படின்னா வந்து மேல்வாய் இயக்கம் அப்படின்னா வந்து பின்ன எண்கள் மேல் தொகை, அது வந்து கீழ்த்தொகை, இது மேல் தொகை. சரிங்களா, பின்ன எண்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, படிக்கிறீங்கள. சரிங்களா, அப்புறம் சூழி மாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. சரிங்களா, டேபிள்ஸ் படிக்கிறீங்களா, அது பேர் சூழி மாற்று. சீதள பாத்திரம் அப்படின்னா தாழை மடல், அதை குறிக்கிறது. அப்புறம் வந்து நவத்வீபம் அப்படின்னா வந்து வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். அது பேர் என்ன? வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியதென்று தோற்றுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, தோற்றுகின்றது அப்படிங்கிறாங்க. அதாவது பள்ளி என்னும் சொல்ல அந்த பாடசாலை, முன்னாடி சொன்ன பாடசாலை மற்றும் மாடங்களுக்கு ஒன்றாவே இருந்தது. வித்யாரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வித்யாரம்பம் அப்படிங்கிறாங்க. முதலில் 5ஆம் பிரியாயத்தில் சரிங்களா வித்யாபியாசம் சரிங்களா செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். அடைக்கலமாக அப்படின்னா தன் பையன் படித்து முடிகிற வரைக்கும் அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கிற மாதிரி. சரிங்களா, பிள்ளைகளை பிள்ளைக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய
விசேட நாளாக கொண்டாட பெறும். சரிங்களா, அந்த பிள்ளைகளை சரிங்களா பிள்ளைக்கூடத்துக்கு கூட்டு போய் விட்டு வர காலம் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். சரிங்களா, ஏட்டின் மீது மஞ்சள் பூ பூசி பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள் பழைய காலத்துலலாம். சரிங்களா, இப்போல்லாம் ஃபஸ்ட்டு நாள் நம்ம ஸ்கூலில் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது. உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் சரிங்களா அதனை பின்பற்றி சொல்வான். அந்த மாதிரி ஒவ்வொரு நெடுங்கணக்கெல்லாம் உபாத்தியாயர்னால் ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுக்க மாணாக்கனும் அதை வந்து சொல்வான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவர். இந்த மாதிரி மாணவர்கள் சொல்ல அந்த உபாத்தியாயர் சொல்ல மாணவர்கள் சொல்கிறதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா மார்க் பண்ணிக்குமா. அந்த முறை பேர் என்ன சார் அப்படின்னா வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முறை வைப்பதென்று அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, முறை வைப்பதென்று அப்படின்னு சொல்லலாம் அந்த இது பேர். ஓகேவா, உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. மார்க் பண்ணிக்குமா, சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உபாத்தியாருக்கு சரிங்களா பதிலாக வந்து இந்த சட்டாம்பிள்ளை முறை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மையாடல் அப்படிங்க இருப்பாருங்க. சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு மஞ்சள் சரிங்களா மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு அப்புறம் வந்து மாவிளை கறி அப்புறம் தர்ப்பை கறி சரிங்களா முதலியவற்றை கூட்டி செய்து மையை அதில் தடவுவார்கள். அதாவது வந்து அந்த ஏடு எழுதுகிறோம்னு சொல்கிறாங்களா சுவடி, பழங்காலத்தில் அந்த சுவடியில் தான் எழுதுவாங்க. அது வந்து அதில் வந்து நல்லா எழுதுறதுக்கு நிறையா பண்ணுவாங்களாம். மஞ்சள் வசம்பு அந்த மாதிரி நிறைய இலைச்சாறுகள் அப்புறம் வந்து சரிங்களா அப்புறம் வந்து கறி மாவிளை கறி அந்த தர்ப்பை பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த திதி கொடுக்கும் போதெல்லாம் பண்ணுவாங்களா அந்த தர்ப்பை பில் அதோட கறியெல்லாம் தேய்ச்சி வந்து இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுவடியில் வச்சு தேய்ச்சி எதுக்கு சார் அப்படின்னா அது அழகாக அமையறதுக்காண்டி. அந்த மை எழுத்துக்கள் விளக்கமாக காட்டுவதோடு சரிங்களா கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். அந்த காலத்தில் பாருங்கள் இந்த மை எழுத்துக்கள்லாம் எழுதும்போது எதுக்கு சார் மை தடவுறாங்க, நான் மேலே சொல்லும்போது இத்தனை மை தடவுறாங்களே எதுக்கு சார், அது என்ன பெண்ணின் கண்ணா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அது வந்து அழகாக தெரிவதற்கு. சரிங்களா, இப்போ மை தடவுனா பெண்களோட கண் பார்த்துறீங்களா அழகாக இருக்குமா. சரிங்களா, அதே மாதிரி எழுத்துக்கள் அந்த சுவடிகள்லையும் அந்த மை வந்து தடவணும்னா சிறப்பாக இருக்கும். இங்கே நம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அது பேர் என்ன அஸ்ராய பியாசத்தை சரிங்களா மையாடல் விழா என்று சொல்வார்கள். அது மார்க் பண்ணிக்குமா மையாடல் விழா. அதாவது தப்பாக பிடிச்சா மார்க் பண்ணி வச்சு தனியாக கூப்பிட்டு கேளுங்க. சாரி. ஓகே, ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. சிந்தாமணினா யார் சார், பக்கத்து வீட்டு சிந்தாமணியான்னு கேட்டுறதீங்க. அது சிந்தாமணி என்ற நூலில் அப்படி சொல்கிறாங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சி புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழ் விடுத்தூது அந்த ஓலைச்சுவடிகளில் அந்த மை தடவுறாங்கள அதை குறித்து பேசுகிறாங்க. பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். இந்த இது மார்க் பண்ணிங்க. இப்போல்லாம் நம்ம பசங்க எடுத்தாலே நோட் தான். பழைய காலத்தில் அந்த பிள்ளைகள்லாம் மணலில் எழுதி தான் பழகுவாங்க. அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் சரிங்களா வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். சரிங்களா, இப்போல்லாம் நம்ம ஆளுக சில பேர் இருக்காங்க எழுதுரு அப்படின்னா வந்து எங்கே திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எங்கே எடுத்துகிட்டு போவோம் தர்மபுரிக்கு கிராஸாக எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் வராது. பழங்காலத்தில் அந்த மண்ணில் எழுதும்போது கையெல்லாம் எரியும், ஒழுங்காக எழுதணும்னு தோணும். அப்போ வந்து அப்படி எழுதி பழகுவதனால சரிங்களா கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் கூட ஒரு அனுபவமும் வந்து சேரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எழுத வச்சதுனால அந்த காலத்து பிள்ளைகள் வந்து சிறப்பாக வந்து நேராக வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேலே பிள்ளைகள் விளம்புவார்கள். அப்படின்னா வந்து உபாத்தியாயர் அப்படின்னா கணக்காயர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர்கள் எழுத பழங்காலத்தில் மாணவர்கள் அவங்க எழுதுனதுக்கு மேலே எழுதுவாங்க. பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். அந்த மாதிரி ஒரு தடவை ஆசிரியர் எழுதி தருவார், அப்புறம் வந்து தாமே எழுதி மாணவர்கள் பழகுவாங்க. கையெழுத்து சரிங்களா கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் சரிங்களா அம்பு போல் கால்கள் அசையாமல்
தம்பி எழுதினால் நன்மை உண்டு. அதாவது எழுத்து அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட நிறைய தாட்டி சொல்லிட்டேன், நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. எழுத்து சரிங்களா, ஒவ்வொரு விஷயம் அந்த கொம்பு போடுறது சுளிக்கிறது எல்லாமே வந்து அழகாக இருக்கணும் என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. அதாவது இந்த மாதிரி பழைய பாடல் ஒன்று உண்டு. எழுத்துக்கள் ஒன்றொன்று படாமல் வரி கோணாமல் சரிங்களா பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். அதாவது அந்த பழைய காலத்தில் எழுத்துக்கெல்லாம் வந்து ஒன்று மேலே இடிக்காது. இப்போல்லாம் நம்மளால ஸ்ட்ரைட்டாக வந்து என்னமோ பிடிக்காதவனை இடிக்கிற மாதிரி நேராக போய் இடிக்கிற மாதிரி அந்த எழுத்துக்கெல்லாம் இடித்து வச்சு எழுதுவான். அப்புறம் கசன்னு எழுதுவான். அந்த மாதிரிலாம் கிடையாது. பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும். பழைய ஏடுச்சுவடிகளை பார்த்தால் அந்த கையெழுத்து எப்படி சார் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் விளங்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கவனிக்கிறீங்களா? அதை தொடர்ந்து கவனிங்கம்மா. எழுத்தின் வடிவம் அப்படிங்கிறது கவனிங்க. எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. அதாவது இந்த எழுத்துக்களின் உருவம் வந்து பல காலங்களாக மாறாமல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள். மார்பணிங்கம்மா. வரி எழுத்தின் உறுப்புகள் யாவை? மார்பணிங்க. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு. சரிங்களா? என்ன சார் நீங்களே அடிச்சிட்டிங்க, நாங்கள் எப்படி சார் மார்க் பண்ணுறது? சாரி, புள்ளி, கால், சாரிம்மா புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள். அந்த வந்து புள்ளினா மேலே வந்து புள்ளி வைக்கிறது, பக்கத்தில் பக்கத்தில் புள்ளி, கொம்பு அதாவது கொம்பு போடுறது, அப்புறம் துணைக்கால் வாங்குவீங்க, அப்புறம் அந்த நிறைய விஷயங்கள் சுழிச்சு விடுங்க, அதெல்லாம் குறிக்கிறது தான் வரி எழுத்தின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு சரிங்களா வருஷங்கள் ஆகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை. அந்த மாதிரி அந்த பழங்காலத்துலேருந்து அந்த பெரியவர்கள் வந்து எழுத்துன்னா இப்படி தான், எழுத்துனா இப்படி அழகாக இருக்கணும் அப்படிங்கிற முறை பயன்படுத்துனதுனால இன்றைய வரைக்கும் அது அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம மாணவர்கள் அப்படி எழுதுவீங்களான்னு தெரில. எழுதுவீங்க கண்டிப்பாக, எக்ஸாமில் நல்லா பண்ணணும். மனன பயிற்சி சரிங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் மன்னிக்கவும். அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. மார்க் பண்ணியுமா. அக்காலத்து பாட வேறுபாடு வேறு சரிங்களா. அப்போல்லாம் இதுதான் படிக்கணும்னுச்சு. இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களாலே படிக்க முடியாத மாதிரி பாடத்திட்டம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பழங்காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் அந்த பாட வேறுபாடுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனமாக இருக்கும் சரிங்களா, மனனமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அடிப்படை நூல்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு ஒரு அடித்தளமாக சிறப்பாக அமையும். அந்த மனனமாக இருக்கும் அந்த நூல்கள் தமிழ் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாகவும் இருக்கும். இது 1 ஆஃப் த 2 மார்க்மா சரிங்களா. இது 1 ஆஃப் தி 2 மார்க். ஓகே, 2 மார்க் பண்ணிங்க சரிங்களா. அந்த சரிங்களா மனன பயிற்சியில் அதுக்கு உதவிய நூல்கள் அப்படின்னு கேட்பாங்க. கணிதத்தில் சரிங்களா கீழ்வாய் இலக்கம் சரிங்களா, கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம் அப்படின்னா என்னென்னு மேலே சொல்லிட்டேன். பின்ம எண்களின் கீழ்வாய் அப்புறம் மேல்வாய் இலக்கணம் அதை தான் சொல்கிறேன். சூழி மாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். தலைகீழ பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம் சரிங்களா. தலைகீழ் பாடம் அப்படின்னு சொல்கிற முறையை வந்து எதில் சார் பாடுறோம்னா அந்த மேலே பார்த்த கணிதத்தில், அப்புறம் கீழ்வாய்க்களம், மேல்வாய்க்களம், அப்புறம் சூழல் மாற்று, இந்த இதெல்லாம் வந்து அந்த தலைகீழ் பாடங்களை வந்து பார்க்கலாம் அந்த முறைகளில் அப்படிங்கிறாங்க சரிங்களா. சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தமை அவர்களுடைய ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டே ஆகும். இப்படியே அந்தாதி முறையும் கொண்டு எதுகை மோனைகளை கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். அதாவது வந்து இந்த அந்தாதி முறையை கொண்டு நிறைய நூல்கள் வந்து அவங்களுக்கு சிறுவர்களுக்கு நிறைய படிக்க முடியாது. இருந்தாலும் அந்த அந்தாதி முறை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு அதில் எல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் அந்தாதி முறை அப்படின்னு ஏதோ வந்து மாணவர்களின் ஞாபக சக்திக்காக இருந்தது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். மார்க் பண்ணியுமா. உங்களுக்கே இப்போ ஒரு பாடம் பிடிச்சிருக்கு எனக்கு தெரியுதா, அதை பற்றி அடிக்கடி சிந்திச்சா அந்த பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் சரிங்களா. இன்னும் நல்ல மனசு ஆழமாக பதியும். அதைத்தான் சொல்ல வராங்க. பலர்
ஒருங்கக்கூடி கேள்விகள் கேட்கும் விடை கூறியும் கற்று வருவார்கள். அதாவது வந்து பழங்காலத்தில் பலர் ஒருங்கக்கூடி குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிப்பாங்க. இந்த கால மாணவர்கள் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுறேன்னு ஒருத்தவங்க கூட உட்கார வச்சோம்னா நல்லா பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டேன், நேற்று எங்கள் வீட்டில் ஏதாச்சும், கடைசியில் படிப்பு விட்டு போயிடும், அவ்வளோதான். அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அப்படி தான் உங்களை பண்ணணும் நாங்களும் சொல்கிறோம். பட் வந்து ஆசிரியர்களை ஏமாற்றாமல் அந்த குரூப் டிஸ்கஷனில் யாராவது ஸ்டாஃப் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிங்க. அதெல்லாம் கிடைக்காது. இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டது. எதன் மூலிமா? அவங்களுக்குள்ளேயே கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்லிக்கிற மூலமாக வந்து இந்த கல்வி வந்து அவங்களுக்குடைய சரிங்களா எல்லா வேலைகளிலும் அந்த கல்வி இருந்துக்கிட்டே இருக்கும். சுவடிகள் அப்படின்னு பாருங்கள். இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோர்த்து தருவார். அதாவது அந்த உபாத்தியாயர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லித்தரவர் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சரிங்களா அந்த என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சுவடிகளை அழகாக வந்து கரெக்டாக வெட்டி இப்படி தான் எழுதணும்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பண்ணி தந்துடுவாங்க. ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் உண்டு. அதாவது வந்து அதில் வந்து 1 புள்ளி 2 புள்ளி அதைத்தான் சொல்கிறாங்க. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். சரிங்களா? சில பிள்ளைகள் வந்து அவங்களே செஞ்சுக்குவாங்க. பனையோடு சீதாள பாத்திரம் சரிங்களா முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். அந்த பனை இலையோடு சரிங்களா அந்த பனை சுவடியோடு சீதாள பாத்திரம் அப்படிங்கிறதையும் எழுதுகிற வழக்கம் உண்டு. மார்பணிங்க எழுதுகிற வழக்கம் எவ்வாறு இருந்ததுன்னு கேட்கலாம். மேலே சட்டமாக பனை மட்டையின் சரிங்களா காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். எப்படின்னா அந்த ஒவ்வொரு அந்த பனை அந்த பனை இதில் இருக்கும் அந்த ஓரமை வந்து லைட்டாக ஓட்டை போட்டு சரிங்களா அதில் வந்து அப்படியே கயிறு போட்டே வந்து நிறைய வச்சுருப்பாங்க. சட்டங்களையும் அமைப்பாங்க. செப்பு தடக்களாலும் அப்புறம் வந்து சட்டஞ்செய்து கோர்ப்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டையாக போட்டு சரிங்களா அந்த ஓட்டைகளில் ஒவ்வொன்றா கோத்து வந்து நிறைய வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சட்டங்களின் மேல் வர்ண மையினார் பல வகையான சித்திரங்கள் எழுதுண்டு. அந்த மாதிரி சரிங்களா அந்த ஒவ்வொரு சுவடியிலும் அந்த மை தடவப்பட்டு அதில் ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக வந்து எழுதுவது உண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சி வந்து சொருகி கட்டுவார்கள். என்னென்ன செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சி சொருகி வந்து அதை கட்டுவாங்களா இது வந்து அந்த சுவடிகளை சரிங்களா. அதை வந்து கவனிங்க. அதற்கு நாராசம் சரிங்களா நாராசம் என்று பெயர் சரிங்களா நாராசம் என்று பெயர். அந்த மாதிரி எது சார் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகளில் அந்த கம்பி வச்சோ அல்லது மூங்கிற் குச்சி வச்சோ கட்டுவது நாராசம் அப்படின்னு சொல்லலாம். சுவடியை கோர்க்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக சரிங்களா பனையோலையை ஈர்க்கோடு கிழிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு கிழிமூக்கு என்று பெயர் சரிங்களா. அந்த மாதிரி அதாவது அந்த பனையோலை சரிங்களா அந்த பனையோலையில் வந்து மேலே அப்படியே கிள்ளி விட்டு இது பண்ணுவாங்க. அது பேர் தான் கிளிமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எதுக்கு அப்படின்னா கட்டுறதுக்கு கிளி மாதிரி அதாவது பிப்பாங்க சரிங்களா. இப்போது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ அவ்வளவு பனையோலை சுவடிகளிலும் ஒன்று. அதாவது இப்போ இருக்கிற புக்ஸில் வந்து எவ்வளோ அந்த விஷயம் இருக்கோ அது பழங்கால அந்த பனையோலையிலும் உண்டு. எழுத்தாணிகள் ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு சரிங்களா. அதாவது அந்த ஓலைகள் எழுதக்கூடிய சரிங்களா அந்த எழுத்தாணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெண் எழுதுறீங்க அந்த காலத்தில் அந்த எழுத்தாணியில் பல விதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. அந்த எழுத்தாணி வந்து ஊசி என்றும் அந்த காலத்துலலாம் சண்டை வந்துச்சுன்னா டக்குன்னு எழுத்தாணி வச்சு குத்திப்பாங்களா சார் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி சண்டைலாம் போட மாட்டாங்க. மடக்கொழுந்தாணி சரிங்களா வாரெழுத்தாணி சரிங்களா குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். மார்க் பண்ணியுமா 2 மார்க் அல்லது 1 மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா. எழுத்தாணியின் வகைகள் யாவை 2 மார்க். ஓகே. எழுத்தாணி எத்தனை வகைகள் 2, 3, 4 அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க்கில். ஓகே. அதை தொடர்ந்து ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் சரிங்களா மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே
பேனா கத்தி என்று பெயர் வந்ததென்று என்னது தோன்றுகின்றது. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் அப்படின்னா, ஒரு பக்கத்தை வந்து கத்தியாலையும் இன்னொரு பக்கத்தை எழுத்தாணியும் எழுதுவாங்களாம். சரிங்களா, இதை பார்த்து தான் பேனா கத்தி அப்படின்னே பேர் வந்த மாதிரி தோன்றுதாம்மா. சரிங்களா, அந்த எழுதுறவருக்கு சரிங்களா உவே சாமிநாதருக்கு ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் இருந்தன. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் நைஃப் அந்த கத்தியில் எழுதிட்டு ஒரு பக்கத்தில் எழுத்தாணியிலும் எழுதலாம். அதே ஒரு பக்கத்தில் வந்து சரிங்களா ஒரு பக்கத்தில் வந்து கத்தியால் எழுதிட்டு ஒரு பக்கத்தில் எழுத்தாணியாகவும் எழுதலாம். அந்த மாதிரிலாம் வந்து எழுந்துச்சு. சரிங்களா, அதே 2 பக்கத்துலேயே எழுத்தாணியாகவும் இல்லை 2 பக்கத்துலேயே கத்தியாகவும் எழுதுகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அது பேர் என்ன சார் அப்படின்னா மடக்கெழுத்தாணி அப்படின்னு சொல்லலாம். ஏடெழுதும் வழக்கம். சரிங்களா, ஏடெழுதும் வழக்கம். நோட்ஸ் எழுதுறீங்களே இப்போல்லாம் நோட்டை வச்சு நம்மளால் பேனை கொடுத்தா வர்ணிச்சு தள்ளிடும். அப்போல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. அதாவது மெல்லிய எழுத்தாணிகள் வச்சு ஒரு பக்கத்துக்கு ஒரு ஓலைச்சுவடியிலேயே சின்ன பக்கம் தான் அதுலேயே 20-33 எழுத்துக்கள். இப்போல்லாம் நம்ம ஸ்கூல் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுவான், ஒரு பேப்பருக்கு 5-6 லைன் தான் எழுதுவான். அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா, நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்று வேகத்தோடு ஏட்டில் எழுதுவது உண்டு. சரிங்களா, அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து வேகமாக எழுதுகிற மாதிரி அந்த காலத்தையும் எழுத முடியும். சரிங்களா, மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை சரிங்களா மாணவர்களுக்கு நல்ல எழுதுகிற பயிற்சி வேணும் அப்படின்னா ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல் எழுத சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். அதாவது இதற்கு என்ன பெயர் மார்க் பண்ணிக்கமா 1 மார்க்கு சட்டம் என்ற பெயர். என்ன சார் அப்படின்னா வந்து ஆசிரியர்கள் வந்து தான் எழுதிட்டு வந்து அந்த விஷயத்தை வந்து மாணவர்களையும் எழுத சொல்லுவாங்க. அது பேர் சட்டம் என்று பெயர் அப்படின்னு சொல்லலாம். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். தூக்குனா வந்து இப்போ இந்த மாவு வாங்கிட்டு வாப்பா தூக்குல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்களா அந்த தூக்கா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. சுவடிகளை சரிங்களா சுவடிகளை வைத்து செல்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும். இப்போ பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க சரிங்களா, பேக் நம்மளால ஸ்டைலாக தான் எடுத்துகிட்டு போகிறான். அப்போல்லாம் அந்த தூக்கு அப்படிங்கிற கருவியால் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. அதை வந்து அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பினால் அடக்குதல். முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை. சரிங்களா, முற்காலத்தில் இப்போல்லாம் அடி பின்னி எடுத்துருவாங்க ஆசிரியர்கள். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுவீங்க. சரிங்களா, அந்த காலத்தில் அப்படி இல்லாமல் கிடையாது. அந்தளவுக்கு தப்பு பண்ண மாட்டாங்க. ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிபடுத்தி வந்தவர்கள். மாணாக்கர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர்கள் வந்து அன்பினால் வந்து அடக்குவாங்க. அன்பால் தம்பி பண்ணாதப்பா, இப்போல்லாம் வந்து தம்பி பண்ணாதப்பானா நீ போட அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ 4 சப்பு சப்பு நாஞ்சா சரிங்க சார் உட்காந்துருக்குது அப்படியும் ஓகேவா. அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணாக்கர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. அவங்க மேலே சரிங்களா ஒவ்வொரு ஆசிரியர் மேலே இருந்த மரியாதையை ஒவ்வொரு மாணாக்கருக்கு பயமாக உண்டாச்சு. சரிங்களா, அதனால அவங்க தப்பெல்லாம் பண்ணுறதில்ல. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். பிழைகள் செய்கிற பிழை வந்து என்னன்னே தெரியாமல் சரிங்களா அவங்க அதை விட்டுட்டு அந்த பிழைகள்லாம் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போல்லாம் சரிங்களா அன்பினால் அடக்குதல் அப்படிங்கிற முறையெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறது. இப்போ எதுனாலும் சப்புன்னு அடிச்சு தள்ளுறாங்க. அப்படி ரொம்ப அடிக்கக்கூடாது, அது கஷ்டம், மாணவர்கள் கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக கொண்டு போய் வெளுன்னு வெளுத்துட்டு அந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா அடித்தோடனே வெளியே வந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த சிவாஜி படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், உள்ளே கூட்டு போய் நீங்கள் சொல்லது எல்லாம் ஓகே அப்படின்னு ஆஃபீஸ் ரூம்குள்ளே பிடிச்சவங்க இங்கே இருங்க, பிடிக்காதவங்க கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு கூட்டு போய் அடின்னு அந்த மாதிரி அடித்ததான். இப்போ மாணவர்கள் ஒரு விஷயம் பொறுத்துங்க, ஒரு வாக்கியம் எனது ஆசிரியர் எனக்கு வந்து 11லேயும் சொல்லியிருக்கேன், 11th கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இந்த காலத்தில் ஒரு ஆசிரியரால் ஒரு மாணவன் தண்டிக்கப்படவில்லை என்றால் வருங்காலத்தில் அவன் காவலர்களால் தண்டிக்கப்படுவான் என்பது உறுதி. அடுத்தது வாதம் புரிதல் அப்படிங்கிறது பாருங்கள். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. கல்வி குறித்து வாதம் செய்கிறது. இப்போல்லாம் மாணவர்கள் ஆசிரியர்கள்கிட்ட வாதம் செய்கிறாங்க. ஏன் சார் நடிச்சிங்க, ஏன் சார் நீங்கள் எப்படி சார் என்ன திட்டலாம். ஆனால் பழைய காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மேலே மரியாதை வச்சுப்பாங்க. அந்த கல்வி சார்ந்த செய்திகளில் நிறைய வாதம் பண்ணுவாங்க. அது இப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற தப்பு அப்படின்லாம் பண்ணுவாங்க. மிகச்சிறந்த பயிற்சியுடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வித்திறமையை நிலைநாட்டுவர். அதாவது பழங்காலத்தில் ஒவ்வொரு அந்த அரசவையெல்லாம் இருக்கும்போது அதில் வந்து பல புலவர்கள் வந்து வாதம் புரிந்து தன்னோட கல்வி தகுதியை வந்து நிலைநாட்டுவாங்க. அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டி இருப்பதென்று மதுரை காஞ்சி முதலிய நூல்கள் அறிகிறோம். அதாவது மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம். அந்த காலத்தில் சரிங்களா அந்த மாதிரி
நிறைய பேசுகிறதுக்கு நிறையா வாதம் செய்வாங்களாம். அப்படி வந்து நிறையா கொட்டி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்காலத்தில் அந்த வாதங்கள் வந்து நிறையா ஏற்பட்டுது சரிங்களா. அதன் மூலியமாக தான் புலவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தன்னை வந்து பெரிய ஆளாக வந்து நிலைநாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மதுரை காஞ்சி முதலிய நூல்களில் காணலாம். இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலைகளிலிருந்தே வளர்ச்சி உற்றது. மார்ப்பனியமாக வாதம் புரியும் பழக்கம் வந்து எங்கேருந்து வந்தது? பாடசாலையிலேருந்தே வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் சரிங்களா நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு சரிங்களா அந்த நன்னூலில் பாருங்கள். அதாவது பழங்காலத்தில் சரிங்களா அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற இயல்பு வந்து பழங்காலத்தில் நிறைய நூல்களில் சொல்கிறாங்க. வினாதல், வினாயவை, விடுத்தல், என்றிவை, கடனா கொளினே சரிங்களா கொளினே மடனணி இயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்று முடிகின்றது. ஆட்ஸ் உங்களுக்கு லெசன் முடியலம்மா. ஆட்சேப சரிங்களா சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுற்றது. அதாவது வந்து ஒவ்வொரு விஷயமும் வாதம் செய்யணும். ஒரு விஷயம் நம்ம பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னா வாதம் செஞ்சு அந்த விஷயத்தை பெறணும். அந்த மாதிரி கல்வி சார்ந்த வாதங்கள் பழங்காலத்தில் நிறையா வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, கவனிங்க. சாந்துணையும் கற்றல் சரிங்களா பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் சரிங்களா என்ன பண்ணுவாங்களாம், நாம் நாட்டார் படித்து வந்தனர். அதாவது வந்து பள்ளிக்கூடங்களில் கற்கும் பாடங்கள் மட்டும் இல்லாமல் வெளியேயும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் சரிங்களா. இப்போ மாணவர்கள் கேட்டால் இப்போ எங்களுக்கு இருக்கிறதே படிக்க முடியல சார். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற குறளினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். அதாவது இந்த கல்வியின் சிறப்பை கொடுத்து வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இறக்கிற வரைக்கும் ஒருவன் படிச்சுக்கிட்டே இருக்கணும். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இறக்கும் வரை ஒருவன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் இருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்தவர்கள் பின்பும் எங்கெங்கேயோ சரிங்களா எங்கெங்கே கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கெங்கே சென்று அவர்களிடம் தாம் முன்பு காலத்தவர் கற்று வந்தார்கள். அதாவது மாணவர்கள் சரிங்களா ஆசிரியர்களுக்கு சென்று எல்லா கலைகளாக இருந்தாலும் சரி கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் தான் தேடி சென்று ஆசிரியர்கள் தேடி சென்று படிப்பாங்க. அதான் முன்காலத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர் தேடி ஆசிரியர்கள் போய் செஞ்சு அவங்களுக்கு பணிவுடையெல்லாம் செஞ்சு படிப்பாங்க. இந்த காலத்தில் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை தேடி சென்று அவர்களுக்கு நீ எக்ஸாம் எழுதுனா ஐயோ எக்ஸாம் எழுதுப்பா ஹோம்ஒர்க் எழுதுப்பா உங்களுக்கு பணிவுடை செய்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வைக்காதீங்க. ஓதற் பிரிவு இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று ஆங்காங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பிப்பதும் வாதம் புரிந்து வென்றும் சரிங்களா. அதாவது ஓதப்பிரிவு என்னன்னா இருக்கிற ஊரை விட்டு சரிங்களா வெளிநாட்டுக்கு சென்றாலும் அங்கேயும் தம்முடைய கல்வி சரிங்களா தாம் கற்றது அதை வச்சு வாதம் செய்கிறது தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். அதாவது தன்னுடைய ஊர் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் கற்றது இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று வாதம் புரிந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்க. தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் புரியுங்காலம் ஓதற் பிரிவென்று சரிங்களா சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு 3 வருஷம் கால எல்லை என்று அந்நூல்கள் வந்து விவாதிக்கின்றன. அந்த நூல்கள் வந்து எவ்வாறு சார் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஓதற் பிரிவு அப்படின்னா வந்து தொல்காப்பியம் ஓதற் பிரிவு குறித்து தொல்காப்பியம் பல இலக்கண நூல்களும் எப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்க தன் நாடை விட்டு தன் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்று விஷயத்தை கற்றுக்கிறது ஓதற் பிரிவு சரிங்களா அவ்வாறு சொல்கிறாங்க. இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் சரிங்களா நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து சரிங்களா நவத்வீபம்னா என்னன்னு மேலே சொல்லியிருப்பேன் வந்து படிக்க சென்ற பண்டிதர்கள் பலர் இருந்தன. அந்த நவத்வீபம் அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் அந்த இடத்துலேருந்து நிறைய பண்டிதர்கள் தமிழ்நாட்டுக்கு படிக்க வந்திருக்காங்க. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சரிங்களா சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் சரிங்களா பல நாட்டு மாணவர்கள் நம்மளோட தஞ்சையில் இருந்த மார்ப்பனிய சர்வசிவ பண்டிதரிடத்தில் படித்த சரிங்களா அந்நிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கற்று சென்றார்களும் செய்தி ஒன்று முதல் ராஜராஜன் சோழத்தில் தஞ்சையில்
பொறிக்கப்பட்ட சரிங்களா சாசனம் ஒன்றில் தெரிகிறது. சாசனம் அப்படின்னா வந்து கிடைத்த வந்து செய்திகளில் வந்து பண்டைய காலத்தில் அந்த சர்வசிவா அப்படிங்கிற பண்டிதத்தில் பல நிறைய நாடுடைய இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்கங்கிற ஒரு செய்தி வந்து முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாசனம் அப்படின்னா அந்த அப்போ எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து இருந்திருக்கு. திருவாடுதுறை மடம் சரிங்களா, தருமபுரம் மடம் சரிங்களா, அப்புறம் முதலியான பல வருஷங்காலம் தமிழ் கல்லூரியாகவும் சரிங்களா வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன சரிங்களா. எப்படி விளங்கி வந்துச்சாம் அந்த திருவாடுதுறை மடம் அப்புறம் தருமபுரம் மடம் சரிங்களா, அந்த மாதிரி மடங்களை வந்து தமிழ் கல்லூரியாக விளங்கிச்சு, அப்புறம் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கியது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்புறம் இப்படியே சரிங்களா பாலகர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் பழுத்த கிழவர்கள் இருந்து கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரையில் பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் சரிங்களா இருந்து வந்தன. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கல்லூரிகள், அந்த மடம் பார்த்தோம்ல, மடம்லாம் வந்து வடமொழி கல்லூரிகளாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய கல்லூரிகள் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் கற்றுக்கிற ஒவ்வொரு மாணவர்கள், வயசானவர்கள் எல்லாத்துக்கும் வந்து கல்லூரிகள் இருந்தன அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சங்கம் என்று சொல்லப்படுவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா சரிங்களா. அந்த தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லப்படுவதும் ஒரு ஆராய்ச்சி பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. தமிழ் சங்கங்கள் பற்றி படிச்சிருப்பீங்களா, அதுவும் ஒரு ஆராய்ச்சி பள்ளிக்கூடம் தான். பின்னுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கவனிங்க. காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றியமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றை படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வத்தையும் நினைக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகிறது. அதாவது பழைய காலத்து கல்வி முறை இந்த காலத்தில் இல்லைனாலும் அந்த காலத்தில் படித்த எல்லாருமே வந்து அந்த நூல் சரிங்களா, அந்த அறிஞர்களுக்குரிய எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இன்னமும் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அக்காலத்து முறைகளே சரிங்களா மீளா விடினும் சரிங்களா அந்த காலத்தில் சரிங்களா அந்த கால முறைகள் வந்து அழியாமல் ஓரளவு இருந்தாலும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளையேனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயல்வோமாக. அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து இருந்த சரிங்களா எல்லா விஷயமும் சரிங்களா, அந்த காலத்தில் இருந்த எல்லா விஷயங்களும் வந்து பள்ளிக்கூடம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்படி இல்லாமல் இப்போ இல்லைன்னாலும் நம்ம அந்த மாதிரி கொண்டு வர முயற்சிப்போமாக அப்படின்னு வந்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் சரிங்களா. என்ன சார் ஸ்பீடாக வச்சு தாண்டி விட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு போர்ஷன் முடிக்கணும் சரிங்களா. அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். எதுவும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் நல்லதுக்காண்டி தான் சரிங்களா, உங்கள் நல்லதுக்காண்டி மட்டுமே. ஓகே சரிங்களா. அதனால் அந்த போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா. போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு 4-7 கம்ப்ளீட் பண்ணணும். இதை தொடர்ந்து புறநானூறு உங்களுக்கு வந்து கவிதை பேழை மனப்பாட பாடலாக உள்ளது. மாணவர்களே தயவு செய்து சிறப்பாக கவனித்து நன்று பயிற்சி செய்து கொள்ளவும். சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தாராமல் சரிங்களா பரிசு தராமல் காலம் நீடித்த போது ஔவையார் பாடிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது ஔவையார் போன்ற ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு அரசன்ட்ட சென்று போய் பாடுவாங்க இந்த மாதிரி அவங்களோட திறமையை வழிபட்டு சரிங்களா. அந்த மாதிரி அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிறவர்கிட்ட போய் நம்ம ஔவையார் வந்து பாடுறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து அதுக்கான பரிசு தரதை லேட் பண்ணுறாரு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள அதை பற்றி பாடுறாங்க ஔவையார் சரிங்களா. இப்பாடல் இடம்பெற்றுள்ள புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள புறநானூறு அப்படிங்கிற நூல் வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது புறப்பொருள் பற்றியது சரிங்களா. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கூறியது புறநானூறு அப்படின்னு சொல்லலாம். புறப்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்நூல் மார்பணிங்க புறம் மற்றும் புறப்பாடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை சரிங்களா முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. மார்பணியமா இந்த புறம் பற்றிய பாடல்கள் எதன் சார்ந்த செய்திகளை கூறுது அப்படின்னா தமிழர்களின் போர், வீரம் சரிங்களா, நாகரிகம், அப்புறம் வந்து பண்பாடு சரிங்களா, அப்புறம் நெறிப்பட்ட வாழ்க்கை முதலான விஷயங்களை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதியமானிடம் நட்பு பாராட்டி அவ்வை அவருக்காக தூது சென்றார் சரிங்களா. அதியமானிடம் அந்த நட்பு வச்சுக்கணும்
செய்யணும் அப்படின்னு ஔவையார் வந்து அவங்கள்ட்ட தூதுக்கு போகிறாரு. அரசவை புலவராக இந்த அரும்பணியாற்றியவர் இவர் சரிங்களா. இவர் பாடியதாக அகநானூறில், குறுந்தொகையில், நற்றிணையில், அப்புறம் புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த ஔவையார் பாடிய பாடல்கள் சரிங்களா. அந்த யார் அரசன் அதியமானிடம் வந்து அரசவை புலவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாடியதில் அகநானூறு, குறுந்தொகை சரிங்களா. அகநானூரில் 4, குறுந்தொகையில் 5, நற்றிணையில் 7, புறநானூரில் 33 என்ற 59 பாடல்களை பாடியவர் ஔவையார் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பற்றி தான் அவங்க வந்து பாட்டு பாடுறாங்க. ஆனால் அரசன் வந்து அந்த பரிசு கொடுக்க தாமதம் பண்ணுறாரு. ஒரு கிஃப்ட்டுக்காண்டி அந்த அம்மா ஒரு பாட்டே பாட்டாங்க. அது என்ன பாட்டுன்னு புறநானூறு சரிங்களா. வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. ஒன் மார்க் பண்ணிங்க. வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. அணி என்றால் அழகு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அந்த அணியாக விளங்குவது கல்வி. வாழ்வின் அழகாக விளங்குவது கல்வி சரிங்களா. கற்றோர் எந்நிலையிலும் சிறந்தே இருப்பார். வாழ்க்கையில் கற்றவன் எங்கே சென்றாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் சரிங்களா எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த படிக்கிறவங்க படித்தவங்க வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகத்தையே சொந்தமாக்கி கொள்பவர் யார் அப்படின்னா அந்த படித்தவர்கள். என்ன நிலை ஏற்பட்டாலும் அவங்களோட அந்த படிப்பை வந்து சொந்தமாக்கி கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கு சென்றாலும் சரிங்களா மற்றவர் மதிப்பை பெறுவார். எங்கு சென்றாலும் நல்ல ஒரு மதிப்பை பெறுறவங்க அந்த படித்தவங்க சரிங்களா. எல்லா புகழும் உடைய கற்றோலது செம்மாப்பு இங்கே கவிதையாக காட்சி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து அந்த கற்றோர் சரிங்களா. அந்த ஔவையார் வந்து நிறைய கட்டுறவங்க. அவங்க வந்து கற்று சரிங்களா அவங்களுக்கு பரிசு கிடைக்கல, இருந்தாலும் அவங்க தளராது இருக்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் வந்து பரிசு தரல. அதுக்கு அந்த காவலன், அந்த வெளியே இருக்கிற காவலன்ட்ட அந்த மன்னனை பற்றி சொல்கிறாரு. வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசிக்கும் வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலார்க்கு அடையா வாயிலோயே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் பின்னாடி பார்ப்போம். கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள். அடுத்தது உங்களுக்கு மனப்பாட பாடல். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் கவினோம் கழனே சரிங்களா. கவினோம் கழனே சுருக்கினும் கலப்பை சரிங்களா. மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்கத்து அற்றே சரிங்களா. எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படிங்கிறாங்க சரிங்களா. அந்த பாடலுக்கான மீனிங் சொல்கிறேன். இது வந்து நேரிசை வெண்பா ஆசிரியர், நேரிசை ஆசிரியர் பாவகையை சேர்ந்தது சரிங்களா. திணை வந்து பாடாம் திணை சரிங்களா. ஒருவருடைய சரிங்களா புகழ், வலிமை, கொடை சரிங்களா, அருள் போன்றவற்றை குறித்து சிறப்பித்து பாடுவது பாடாம் திணை. முக்கியமான 2 மார்க்கு. துறை வந்து பரிசில் துறை. பரிசில் துறைனா பரிசு வேண்டி வாயில் நிற்பது பரிசு துறை. பிச்சை எடுக்கிறது நினச்சிக்காதீங்க. பரிசு வேணும், நான் உண்மையாக பாடியிருக்கேன், எனக்கு பரிசு வேணும். அப்புறம் இந்த சொல்லும் பொருள்லாம் தயவுசெய்து படிச்சுக்கங்க சரிங்களா. வாயிலோன்னா வாயில் காற்பவன், அப்புறம் வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள், வயங்கு மொழி அப்படின்னா விலங்கு சொற்கள், வித்தி அப்படின்னா விதைத்து சரிங்களா, உள்ளியது அப்படின்னா நினைத்து, உரன் அப்படின்னா வலிமை, வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம், கவினும் அப்படின்னா கட்டி கொள்ளுதல் சரிங்களா. கலன் யாழ், கலன்னா யாழ் சரிங்களா. கலப்பை அப்படின்னா கருவிகள் வைக்கும் பை, கலப்பை அப்படின்னா கருவிகள் வைக்கும் பை, மழு அப்படின்னா கோடாரி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. பாடலின் பொருள் பாருங்கள். வாயில் காவலனே புலவர்களாகிய எங்களை போன்றவர்களிடம் வாழ்வு நிலை வள்ளல்களை அணுகி அவர் தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது. அதாவது ஒவ்வொரு புலவர்களுக்கும் அவங்களோட வலிமை எது சார் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தான் பாடியது அரசருக்கு அறிவு, அதாவது அரசருக்கு நல்லா புரிகிற மாதிரி பாடி சிறப்பாக வந்து பரிசு வாங்குறது தான் அந்த புலவர்களோட எண்ணம் சரிங்களா. அதுதான் அவங்க வலிமையாக இருப்பாங்க. அதே வேளையில் அவ்வழகுகள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டுமே என நினைத்து வருந்தும் தன்மையை கொண்டது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாடிட்டாங்க, ஒருத்தரை பற்றி சிறப்பாக பாடிட்டாங்க நிறைய எழுதி, அப்படியும் வந்து பரிசு
தரல அப்படின்னு நினைத்து வருந்துவதும் உண்டு. ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணுறோம் ஒரு விஷயம், கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கலன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க. பரிசிலாருக்கு வாயிலை அடைக்காத காவலனே சரிங்களா, விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர். அதாவது வந்து அதை சரிங்களா, இந்த மாதிரி பரிசு கொடுக்காம சரிங்களா, பரிசு கொடுக்காம அவர் வந்து ஏமாத்துறார். யாரும் நெடுமான் அஞ்சி சரிங்களா, தங்களோட வாயில் காவலனை பற்றி சொல்கிறாரு. உன்னோட நிலை அவருக்கு தெரியுமா சரிங்களா, அவருக்கு வந்து உண்மை நிலையே புரியல. இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர். அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த உலகத்தில் வந்து வறுமை உள்ளோர் வந்து நிறைய பேர் வாழ்கின்றனர் என்னும் நினைப்பு போலும் சரிங்களா, அதாவது என்னும் நினைப்பு போலும் அந்த மாதிரி இருக்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரோட நிலை வந்து அந்த நெடுமான் அஞ்சிக்கு தெரியுதா, எப்படியெல்லாம் பண்ணுறாரு பாரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர், இதுதான் உங்களுக்கு மனப்பாட பாடலுக்கான மீனிங். உலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இந்த உலகத்தில் அறிவும் புகழும் உள்ளவங்க இன்னும் வந்து மாய்ந்து விடவில்லைன்னா மறையில்லை, இனிமேவும் மறைய மாட்டாங்க. இந்த உலகமும் வெற்றிடமாக விடவில்லை, எங்களை அறிந்து பரிசில் தர பல பேர் உள்ளன சரிங்களா. இந்த மாதிரி நாங்கள் படித்தவங்க எங்களுக்கு எங்கே போனாலும் பரிசு உண்டு, எங்களை மாதிரி எங்களை அறிஞ்சு பரிசு தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் தரலைன்னா எனக்கு பரவாயில்ல. ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம். நான் வந்து என்னோடய கருவி எல்லாமே எடுத்துட்டேன், அதாவது என்னோடய பை அப்படின்லாம் எடுத்துக்கிட்டேன். கருவி பையும் சுருக்கி கட்டி கொண்டோம். அவங்க வந்து புலவராக அவுட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பரிசு தரல என்னோடனே கோவத்தில் அவங்களுக்கு அவங்களோட பொருட்கள் யாழ்னா அந்த பெட்டி படுக்கை அந்த அவங்களோட கருவி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. மரம் வெட்டும் தச்சாணி தொழில் வல்ல பிள்ளைகள் சரிங்களா, கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமல போகும். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவையார் இந்த இடத்துல ஒரு வந்து மரம் வெட்டும் பிள்ளைகள் வந்து கோடாரியுடன் போகிறாங்க சரிங்களா. அங்கே போனால் ஒரு மரமாவது கிடைச்சிடாதா என்ன? அதுபோல் கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும். அந்த மாதிரி இந்த கல்வி உடைய எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த திசையில் போனாலும் எங்களுக்காக சோறு வந்து இருக்கும். பசியிலாருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடாரியும் போகும் திசைக்கு காடும் உணர்வுக்கு காட்டில் உள்ள மரங்களும் உவமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பசியில்லாருக்கு சோறு சரிங்களா, கல்வி உள்ளவர்களுக்கு சரிங்களா, அதாவது பசியில்லாருக்கு பரிசில்லாருக்கு சிறுவரும் சரிங்களா, அந்த பரிசில்லைன்னா வேறு எங்கேயாவது கிடச்சிடும். கல்வி இல்லாதவருக்கு கோடாரி சரிங்களா, போகும் திசைக்கு காடு சரிங்களா, உணவுக்கு காட்டில் உள்ள மரங்கள் சரிங்களா. இந்த மாதிரி நாங்கள் போயிட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒருத்தர் நம்பி தான் இல்லை, ஏன்னா எங்கள்கிட்ட கல்வி உடையவர் எங்கே சென்றாலும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா அவையார் குத்தி காமிக்கிறாங்க. நான் போய் பார்த்துக்கிறேன், இவர் எனக்கு கிஃப்ட்டு தரலைன்னா என்ன, அதாவது பரிசு தரலைன்னா என்ன அப்படின்னு வாயில் காவலனே என்னோட நிலையே அறியல, உன்னோட நிலையே அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து உங்களுக்கான பாடல் சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட நிலை இதுதான், நான் இந்த மாதிரி பாடினேன், அது வந்து அவர் வந்து எனக்கு பரிசு தரல, தாமதமாக்குறாரு, அதனால் நான் என்னோடய பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிறேன், என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் கிளம்புறேன், எனக்கு வேறு இடம் இருக்குது சரிங்களா. ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு மரம் இருக்கிற பிள்ளை கையில் வந்து கோடாரி கொடுத்தா அவன் எப்படி பொழைச்சிப்பானோ அந்த மாதிரி கல்வியுள்ள எங்களுக்கு நாங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிப்போம் சரிங்களா. அதனால நிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களின் நிலை அவருக்கு தெரியாது. யார் அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிறத திட்டி பாடுறதா இந்த பாடல். கல்வி உள்ளவர்கள் எங்கே போனாலும் நல்லா இருப்பார் சரிங்களா. அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்கள ஏமாற்றக்கூடாது. இந்த ரெண்டு கான்செப்ட் தான். இலக்கண குறிப்பு பயங்கொழி சரிங்களா, வினைத்தொகை, அடையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அறிவும் புகழும் என்னுமை, அப்புறம் சிறார் அப்படிங்கிறது இசை நிறை அளவிடை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புணர்ச்சி விதி எத்திசைன்னு பாருங்கள், அந்த இத்து மட்டும் எடுத்துடணுமா சரிங்களா. அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப்பா மிகும் சரிங்களா. அந்த உயிர் முன் அந்த மெய் வார்த்தைகள் ஏற்படும் அப்படிங்கிற விதிப்படி இயல்பினும் விதியினும் உயிர் முன் காசா தாப்பம் மிகும் அப்படிங்கிற விதிப்படி அந்த உயிர் வார்த்தை தோன்றி எத்திசை என்றானது அப்படின்னு இந்த பாடல் வந்து முடிஞ்சதுமா. முக்கியமான பாடல். உங்களுக்கு வந்து அந்த மனப்பாட பாடலை வந்து திரும்பியும் படித்து காட்டுமா, கவனிக்கிறீங்களா? அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் கவினும் களனே சுருக்கினம் கலப்பை மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகட்டு அற்றே எத்திசை செலினும் அத்திசை நன்றே அப்படின்னு வந்து ஔவையார் வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மனப்பாட பாடல் நான் திட்டேன். அப்புறம் வந்து இந்த கிளாஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்,
பண்டைய காலம் என்னது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு விஷயமாக பார்த்தோம். பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு, பள்ளிகள் பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சு, அந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மாணவர்களுக்கு கையெழுத்து வர்றது எப்படி இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் வந்து அந்த மை அந்த சுவடிகளில் மை எப்படி தடவுனாங்க, எழுத்தின் வடிவம் எப்படி இருந்துச்சு, நேராக இருந்தது, மனைப்பயிற்சி, அதுக்கு உதவிய நூல்கள் வந்து 2 மார்க் சொல்லியிருந்தேன். அப்புறம் கற்கப்பட்ட நூல்கள் சொல்லியிருந்தேன். அப்புறம் சுவடிகள் குறித்து சொல்லியிருந்தேன். எப்படி சுவடிகள் வந்து லேசாக எழுதினாதான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப இதாக இல்லைனா கிழிஞ்சிரும். அப்புறம் எழுத்தாணிகள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ பேனா அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கம் எழுதுறதுக்கு ஒவ்வொரு எழுத்தாணி இருந்தது. அப்புறம் ஏற்றெழுத்து வழக்கம் அப்படின்னு இருந்தது, அந்த நோட்டில் எழுதுகிற மாதிரி அந்த சுவடியில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் அன்பினால் அடக்குதல் அந்த மாணவர்களை. அப்புறம் வாதம் புரிதல், கல்வி குறித்து வாதம் புரிதல். அப்புறம் சாந்துணையும் கற்றல் சரிங்களா, நிறைய விஷயங்கள் கற்றதும். அப்புறம் ஓதர் பிரிவுனா தான் கற்றதை பிற நாட்டுக்கு சேர்ந்து வாதம் செஞ்சு சரிங்களா, வாதம் செய்வது பேர் ஓதர் பிரிவு. அந்த நாட்டில் உள்ள கல்வி வந்து கற்றுக்கிறதும் வாதம் பிரிவு. இந்த மாதிரி கல்வி வந்து இப்போ இருந்தாலும் வந்து இப்போ இல்லைனாலும் நம்ம அதை வந்து முயற்சி செய்து வளர்ப்போம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேவா. இதை தொடர்ந்து புறநானூலில் அந்த அதியமான் நெடுமானஞ்சி அப்படிங்கிற புலவர் வந்து அந்த ஔவையாருக்கு இது தரவே இல்லை, பரிசு தரவே இல்லை, ஔவையாரை ஏமாத்தின மாதிரி பண்ணிட்டாரு. அதனால் ஔவையாருக்கோ வந்து அந்த வாயிலோயே, அதாவது வாயில் காவலனே, என்னோட அருமையே தெரியல, உன்னோட அருமையெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு மரியாதை இல்லாதத்தில் வேணாம், என் கூட கல்வி இருக்குது சரிங்களா, நான் எங்கே போனாலும் பொழைச்சிப்பேன், எனக்கு எங்கே போனாலும் சோறுண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் மனப்பாட பாடலாக அமைந்துள்ளது. 2 இது முடிச்சிட்டேன். அடுத்த கிளாஸில் அடுத்தது ஸ்பீடாக போயிட்டே இருப்பேன். சீக்கிரம் 4வது இதில் முடிச்சுட்டு ஒரு பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண்கள், பப்ளிக் எக்ஸாம் வச்சாலும் ஸ்கூல் திறக்கலைன்னா இன்னும் சீக்கிரமாக நான் இந்த வேகத்திலே போய் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம படித்து முடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கால் பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து 1.5 மணி நேரம் என்னால் பண்ணலாம், பட் வந்து 1.5 மணி நேரம் பண்ணால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த 1 மணி நேரம் பண்ணது நீங்கள் 55 நிமிஷம் பார்ப்பீங்களான்னு தெரில, பட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி மாணவர்களே, நல்லா படிங்க. வேறு எந்த டவுட்னாலும் தயவு செய்து கால் பண்ணி கேளுங்க. ஓகே, கேட்க கூச்சப்படாதீங்க. பள்ளியில் அதுவும் இல்லாமல் அந்த பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் வந்து மிக வந்து உதவியாக இருப்பாங்க. இப்போ உதவியாளனும் வந்து ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு ஆசிரியரை நீ மதிக்கவில்லை என்றால் மார்க் பண்ணிங்க, இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிரியரை நீ மதிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது என்று அர்த்தம் சரிங்களா. நல்லா ஆசிரியர்களை மதிங்க, நல்லா படிங்க. உங்களோட பள்ளியை வந்து நீங்கள் சந்தோஷமாக்கி நீங்களும் அந்த பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் முறையில் ஏதாவது முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் என்று கூறி நன்றி, விடைபெறுகிறேன் மாணவர்களே.